காலம் கருதி அவைக்கும் சபைக்கும் என்னுடைய முதற்க நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்வதோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முற்போக்கு மாணவர் கழகம் ஏற்பாடு செய்திருக்கும் எழுச்சி தமிழரின் இந்த அகவை திருநாளின் தொடக்க நாளாக இந்த ஆகத்து 1 இங்கே ஏற்பாடு செய்திருக்கும் அனைத்து மாணவ தலைவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதோடு ஒரு அறிவார்ந்த மேடையில் நிற்கிறேன் என்கின்ற ஒரு பெருமிதம் எனக்குள் இருக்கிறது. நண்பர்களே, சில மேடைகள் மட்டும்தான் நாம் அமர்ந்திருக்கும் பொழுதே ஒரு அடையாளத்தை கொடுக்கும். அந்த மேடையாகத்தான் அண்ணன் திருமா அவர்களோடு அமர்ந்திருக்கின்ற இந்த மேடையை நான் பார்க்கிறேன். எனக்கு முன்பு பேசிய மாணவ தலைவர்களும் கூட்டணி கட்சி மாணவ பொறுப்பாளர் மாநில செயலாளர்களும் மிக ஆளுமையோடு இந்த மதச்சார்பின்மையை பற்றி இங்கே உங்கள் முன்பு எடுத்து வைத்திருந்திருக்கிறார்கள். இங்கே பேசிய பல பேர் ஒரு நூலை எல்லோருமே மேற்கோளி காட்டியிருந்தார்கள். நண்பர்களே, அமைப்பாய் திரள்வோம் என்ற அண்ணன் திருமா அவர்களுடைய நூலைத்தான் மேற்கோளாக காட்டியிருந்தார்கள். எனக்கு என்னமோ அந்த நூல் வந்த பிறகுதான் மாணவ சமுதாயமும் இளைய சமுதாயமும் ஒன்றிணைந்து அமைப்பாய் திரண்டு இருக்கிறதோ இந்த அரங்கத்தில் என்று தோன்றுகிறோம். இந்த விழா தொடக்கத்திலிருந்து நான் பேசுவதை விட, நீங்கள் பேசியதை விட, மற்றவர்கள் பேசியதை விட இந்த விழாவின் அமைப்பை நான் உற்று கவனித்துக் கொண்டே இருக்கிறேன். நண்பர்களே, ஒரு தலைவன் இப்படியெல்லாம் இருக்க முடியுமா என்ற ஒரு ஆச்சரியம் எனக்கு தோன்றிக் கொண்டே இருக்கிறது. ஒரு அதிகாரத்துக்கு வந்த பிறகு ஒரு தலைவன் எப்படி தன்னை சுற்றி ஒரு சூழலை அமைத்துக் கொள்கிறார்கள் என்பதை நாம் எல்லோரும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். இன்னும் தன் குடும்பத்து பிள்ளைகளை எப்படி ஒருங்கிணைத்து எப்படி வழிநடத்த வேண்டும் என்பதை முனைப்பாக ஒரு குடும்ப தலைவராக, ஒரு சமூகத்தின் தலைவராக, ஒரு சமுதாயத்தின் தலைவராக அவர் இன்னும் இதிலிருந்து விலகாமல் உங்களோடு நான் ஒருவன் என்கின்ற ஒரு ஆளுமையை தனக்குள் வைத்து கொண்டிருந்தாலும் அதை எங்கெல்லாம் அழகாக வழிநடத்த வேண்டும் என்பதை அண்ணன் திருமா அவர்களுடைய ஒவ்வொரு செயலையும் நான் கவனித்துக் கொண்டிருக்கிறேன். நண்பர்களே, அண்ணன் திருமா அவர்களை எனக்கு நீண்ட நெடிய காலமாக தெரியும். என்னுடைய மூத்த சகோதரனாகத்தான் அவரை இதுவரைக்கும் பார்த்து கொண்டிருக்கிறேன். அண்ணன் மா நடராஜன் மூலியமாக எனக்கு அறிமுகமானவர் அண்ணன் திருமா அவர்கள். அவர் இடத்தில் வைத்து இன்று வரைக்கும் பார்க்கிறேன். நான் அவ்வப்போது பார்த்து ஆச்சரியப்படுகிற தலைவர்களில் முதலிடத்தில் இருப்பவர் அண்ணன் திருமா அவர்கள். காரணம், மேடைக்காக பேசிவிட்டு கைதட்டு வாங்கிட்டு போகிற அந்த வரிசையில் எனது பெயர் இருக்காது. காரணம், உண்மையை பேசியே நிறைய விமர்சனங்களை வாங்கினவனாக இருந்தாலும் கவலைப்படாமல் சொல்கிறேன், ஆச்சரியப்படும் தலைவர்களில் அண்ணன் திருமா மட்டும்தான் இருக்கிறார். காரணம், ஒரு தலைவன் தானே பிறந்து விட முடியாது. பிறக்கும் போதே ஒருவன் தலைவனாக பிறந்து விட முடியாது. காலம் தான் ஒரு தலைவனை உருவாக்குகிறது. நீண்ட நெடிய காலம். நான் எழுதிய ஒரு கவிதை வரிதான் எனக்கு ஞாபகம் வருகிறது. நத்தை முதுகில் நான் ஏறி நாடு கடந்து வந்தேனோ என்று ஒரு மிகப்பெரிய கவிதை தொடர் எழுதியிருந்தேன். இந்த இடத்துக்கு அண்ணன் திருமா அவர்கள் அமர்வதற்கு அவரை இலகுவாக ஒரு திரைப்படம் மாதிரி 3 மணி நேரத்தில் வந்து அமர்ந்து விடவில்லை. ஏதோ ஒரு திரைப்படத்தில் ஒரே பாட்டில் பணக்காரனாவது போல கனவு கண்டு முடியவில்லை. இந்த அரங்கத்தில், இந்த அவையில், இந்த நாற்காலில் அமர்வதற்காக அவர் இழந்தது அதிகம், அவமானப்பட்டது அதிகம், புறக்கணிக்கப்பட்டது அதிகம், புறந்தள்ளியது அதிகம். அவ்வளவையும் சகித்துக் கொண்டு ஒரு மனிதன் நத்தை போல நகர்ந்து நகர்ந்து இந்த இடத்துக்கு வந்து இன்னும் தன் சார்ந்த மக்களை வழிநடத்துகிற அந்த பொறுப்புணர்வு இருக்கு இல்லையா, இதுதான் தலைவனுக்கான முதல் தகுதியே. இந்த தகுதியை பார்ப்பது ஆச்சரியமாக இருக்கிறது. எவ்வளவு புறக்கணிப்பு, எவ்வளவு போராட்டம், எவ்வளவு அவமானம், எவ்வளவு விமர்சனங்கள்.
அவர் மீது எரியப்பட்ட விமர்சனங்களும் அவர் மீது தள்ளப்பட்ட புறக்கணிப்புகளையும் செய்தால் இமயமலை சிறிதாக தோன்றியிருக்கும், அவ்வளவு இருந்திருக்கும். அதையெல்லாம் தாண்டி எனக்கு கிடைக்காதது என் பின்னவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற ஒற்றை சிந்தனை இருக்கலையா, அதுதான் அண்ணன் திருமாவர்களை தன் அகவை மாதத்தை கூட மத சார்பின்மை மாதமாக என் மாணவர்களுக்கும் என் தலைமுறைகளுக்கும் கொடுக்க வேண்டும் என்று தோன்றிருக்கிறது. நான் அப்படித்தான் பார்க்கிறேன். நான் ஓடி வந்து விட்டேன், மூச்சிறைக்க முட்டி போட்டு நகர்ந்து இந்த இடத்தில் வந்து அமர்ந்து விட்டேன். என்னால் முடிந்த வரைக்கும் நான் ஓடிக்கொண்டே இருக்கிறேன். எனக்கு பின்பு ஓடுவதற்கு நீ தயாராக இரு என்று இந்த மாணவ சமுதாயத்தை தயார்படுத்துவதாக இந்த மேடை நான் பார்க்கிறேன். அதுதான் உண்மை. பேசிய மாணவ செல்வங்கள் எல்லாம் பேசினார்கள், நமக்கு ஆயுதம் தேவையில்லை, புத்தகம் போதும் என்றார்கள். அந்த அறிவார்ந்த மேடையில் நிற்பதே ஒரு மிகப்பெரிய ஆளுமையும் இப்போ சொல்றேன் ஆணவமும் தோன்றுகிறது. காரணம், நாங்கள் அறத்தின் பக்கம் இருக்கிறோம் என்ற ஆணவம் தோன்றுகிறது. அறத்துக்காக இன்னொரு பெரிய விஷயம், நான் வியந்து போவேன். எந்த கட்சியில கூட்டணியில இருந்தாலும் அந்த கட்சி தப்பு செய்யும் போது முதல் குரல் திருமாவுடைய குரலாக. பதவிக்காகவோ பணத்துக்காகவோ விலை பேச முடியாது. அண்ணன் திருமாவுடைய சிந்தனையை வேட்டையாட காத்து கொண்டிருக்கிறார்கள். திருமாவை வேட்டையாட முடியாது, ஆனால் திருமாவுடைய சிந்தனையை வேட்டையாட காத்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்கே எப்போது விலை பேச முடியும் என்று. ஆனால் ஒருபோதும் தன் நிலை மாறாது பாரதியின் வார்த்தைக்கு ஏற்ப நிமிர்ந்த நடையும் நேர்கொண்ட பார்வையும் போல இந்த சமூகத்துக்காக நடந்து கொண்டிருக்கின்ற அந்த எழுச்சி இருக்கலையா, அதனால தான் இன்னைக்கு 182 நாடுகள்ல தமிழர்கள் இருந்தாலும் எழுச்சி தமிழர் என்று ஒரே ஒருவரை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எதற்கும் பயப்படுறதில்லை, எவ்வளவு இழக்கிறதில்லை. அப்படி பார்க்கும் பொழுது இந்த மாணவர்களை அமைப்பாக திரளுவதற்காக அவர் எடுத்த முயற்சி என்பது மிகப்பெரிய போராட்டம், அது சொல்லவே முடியாது. ஏன்னா அவ்வளோ ரணங்கள். எனக்கு நான் வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு வெளிச்சத்துக்காக தன்னையே கிழக்காக மாற்றிக் கொண்டிருக்கிறார். எனக்குள் இருந்து ஒருத்தவங்க சொன்னாங்க அழகா ஒரு கவிதை, உன் வெள்ளைத்தாடியின் வெளிச்சத்தில் எங்களுடைய விடியல் பிறக்கிறது என்று அழகா ஒரு வரியை சொன்னாங்க. அழகான விஷயங்கள் அது. அந்த மாதிரி எல்லாவற்றையும் இழந்து நான் ஒரு இன்னொரு கவிதையில் இருந்தேன், எல்லாவற்றையும் இழந்த பிறகும் பத்திரமாய் இருக்கிறேன் நான் அப்படின்னு ஒரு கவிதையில் இருந்தேன். அதைத்தான் சொன்னான், எல்லாவற்றையும் இழந்த பிறகும் தலைவனாக இருக்கிறார் திருமாவர்கள். எல்லாவற்றையும் இழந்த பிறகு தன்னுடைய சுகபோகங்கள் வாழ்க்கை எல்லாவற்றையும் இழந்த பிறகு தன்னுடைய கொண்டு எடுத்துக்கொண்ட அந்த கோரிக்கையிலையும் அந்த கொள்கையிலையும் நேர்கொண்ட பார்வையோடு போகின்ற ஒரு மிகப்பெரிய தலைவன். ஏன் இதை நான் பேசுறேன்னா, மதச்சார்பை பத்தி எல்லாரும் பேசுறாங்க. ஆனால் இந்த மதச்சார்பை கொண்டு போய் கடைசி நிலை மக்கள் வரைக்கும் கொண்டு போய் சேர்த்து பாதுகாக்க வேண்டும் என்றால் நாம் அண்ணன் திருமாவர்களை பாதுகாக்க வேண்டியிருக்கிறது, பத்திரமாக பாதுகாக்க வேண்டியிருக்கிறது. எல்லோரும் எல்லாருக்கும் பொதுவா பாதுகாத்துற முடியாது, எல்லாருக்குமே பணிந்து போக முடியாது. அவர் உள்ளே வந்ததுக்கு பிறகு ஒவ்வொருத்தரும் கேட்கறதுக்கெல்லாம் முகம் சுளிக்காமல் பதில் சொல்லுவது, வழி நடத்துவது, எப்படி ஒரு ஒளிபெருக்கில் அறிவிப்பு கொடுப்பது, எப்படி ஒரு பரிசு வழங்குவது, இன்னுமா வழி நடத்துறீங்க, அதுக்கு வழி நடத்துகிற அந்த தன்மைக்கு தான் நாங்கள் உங்கள் வழியில் வருகிறோம் என்று இன்றைக்கு மாணவர்கள் இந்த அரங்கத்தில் கூடி இருக்கிறார்கள் என்றால் இது உங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. எனவேதான் நண்பர்களே, நான் மீண்டும் சொல்கிறேன், எவன் ஒருவன் இந்த சமூகத்தின் மீது அக்கறை உள்ளவனோ அவன்தான் சரியான தலைவனாக இருக்க முடியும். எல்லோரும் சொன்னார்கள் இவரை ஒரு ஜாதிக்குள்ளும் மதத்துக்குள்ளும் முடக்கிவிட முடியாது என்று. உண்மைதான். ஒரு தேசிய தலைவருக்கான அத்தனை தகுதியும் அண்ணன் திருமாவர்களுக்கு இருக்கிறார். ஏனென்றால் எனக்கு கிடைக்காது என் தலைமுறைகளுக்கு கிடைக்க வேண்டும் என்று எவருக்கு சிந்தனை வருகிறதோ அவர்தான் தலைமைக்கான பொறுப்புக்கு இருக்க முடியும். நான் கற்றதை, நான் பெற்றதை, நான் உணர்ந்ததை, நான் தொட்டதை என் பின்னவர்கள் தொடர வேண்டும் என்பதை நினைவில் வைத்துக் கொண்டு இந்த அந்த அகத்து ஒன்றை அவர் தொடங்கி இருக்கிற விதயம் என்பது மிக பெருமைக்குரிய விஷயமா இருக்கிறது. இதில் எனக்கு ஒரு நாற்காலி கிடைத்திருக்கிறது என்றால் நானும் சொல்கிறேன், ஒரு நல்ல அண்ணனோடும் நல்ல தலைவனோடும் அமர்ந்திருந்த பாக்கியம் இந்த நாளில் எனக்கு கிடைத்திருக்கிறது. இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி, வாழ்த்துக்கள்.